السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العليم. கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த ஸ்டேஜை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களே, உலமாக்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, நானும் இந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய ஆரம்ப காலமாக 1900 எல்கேஜியிலேருந்து 5 வருஷம் படிச்சிருக்கிறேங்கிற அடிப்படையில் இந்த ஸ்கூலுக்கு இந்த ஊர் மக்கள் அதிகம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆரம்ப கல்விக்கூடம் இருக்குதே தாயின் மடிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயம், தாயின் மடிதான் முதல் கல்விக்கூடம், இரண்டாவது தான் கல்வி ஸ்தாபனங்கள். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, எனக்கு முதல் கல்விக்கூடமாக அல்லாஹின் தாயின் மடியை ஆக்கி தந்தான். அல்லாஹுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அதை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இரண்டாவதாக, என்னுடைய தாயின் மடியை போன்று என்னுடைய கல்விக்கூடமாக தீனுடைய விஷயத்திலும் சரி, துன்யாவினுடைய விஷயத்திலும் சரி, ஆரம்ப கல்விக்கூடமாக இருந்தது இந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னோடு பயின்றவர்களும் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியைகளும் இருக்கிறார்கள். சரோஜா மிஸ் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஆயுள் வரக்க செய்வானாக, அல்லாஹ்விற்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அவர்களிடம் நாம் பேசியிருக்கிறோம், இன்றும் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பல ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், உஸ்தாத்மார்களும் இருக்கிறார்கள். நான் இவர்களெல்லாம் மறக்க முடியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜிதிற்கு தொழுகைக்காக போய்கொண்டிருக்கும் பொழுது தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. ஆனால் வேகமாக போய்கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிராக வயோதிகமான ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் முஸ்லிமான சகோதரர் அல்ல. தங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டு அவருக்கு பின்னாலே செல்கிறார்கள். தொழுகையின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பார்ப்பவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், ஏன் இவருக்காக உங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டீர்கள்? சொன்னார்கள், இவர் முஸ்லிமான சகோதரர் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். எனக்கு ஆசிரியரை மதிப்பது இஸ்லாத்தின் முக்கியத்துவம் உள்ளது. அவருக்காக என்னுடைய தொழுகையின் நேரம் பிந்தினாலும் நான் ஆசிரியருக்குரிய மரியாதையில் குறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொன்னார்கள். எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தாலும் நான் அவருக்கு அடிமை போன்றவன் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஆசிரியர்களுக்குண்டான மரியாதை இருக்கிறது. அதே போன்று நாம் கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக நமக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நிறுவனத்திற்கு நன்றியோடு நடக்க வேண்டும். கல்வி இல்லை என்று சொன்னால் கண் இல்லாதவர்களை போன்றவர்கள், கண் இல்லாத குருடர்களால் எப்படி உலகத்தில் உலாவ முடியாதோ அதே போன்றுதான் கல்வி அறிவு இல்லாதவர்களாலும் இந்த உலகத்தில் சீராக வாழ முடியாது. சீரான வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொன்னால் கல்வி கண் போன்றது. அதனால தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கட்டாயம் கல்வியை படிக்க வேண்டும். குறிப்பாக வாழ்க்கையில் எதெல்லாம் செய்வது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அனைத்து துறை சார்ந்த கல்வியை படிப்பது கட்டாய கடமையாக இருப்பதின் காரணமாகத்தான் இந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலிலே நம்முடைய ஸ்தாபகர் இன்றும் அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. எம்எஸ்டி தாஜுத்தீன் ஹாஜியார் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது உலமாக்களிடத்திலும் சொல்லுவார்கள், நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே உலமாக்களை ஸ்கூலுக்கு அழைக்கிறோம், ஆலோசனை கொடுங்கள் இந்த பிள்ளைகளுடைய தர்பியத்திற்காக என்று. இப்பொழுதுதான் உலமாக்கள் உள்ளே முழுமையாக நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்பதாகவும் சொல்லுவார்கள். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் அவர்கள் சொன்னார்கள், நான் விரும்புவதெல்லாம் இந்த ஸ்கூலிலிருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி நல்ல ஒரு கல்வியாளரான முஸ்லிமாக வெளியாக வேண்டும். நல்ல ஒரு கனவு, அவருடைய கனவை அல்லாஹ் நினைவாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஸ்கூலிலே மார்க்க விஷயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
இந்த ஸ்கூல் மட்டுமல்ல, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் ஸ்தாபனம் தான் என்று இல்லை. எத்தனையோ ஸ்கூல்களிலிருந்து உலமாக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுடைய ஒழுக்கத்திற்கான ஒரே வழி, ஒழுக்கம் மேம்பாட்டுக்கு மார்க்கம் சார்ந்த கல்வி அவசியம் என்பதை எல்லா நிறுவனங்களும் விளங்கிவிட்டது. காலேஜிலும் சரி, ஸ்கூல்களிலும் சரி, இன்று உலமாக்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதன் அவசியத்தை இன்று உலகம் விளங்கிவிட்டது. ஆகையினால் நம்முடைய இந்த ஸ்கூலிலே ஆரம்ப காலத்திலே, நான் இங்கே படிக்கக்கூடிய காலத்தில் தான் சூரா யாசீனை முதலாவது மனப்பாடம் செய்து ஸ்டேஜில் பரிசுகளை முதலாவது பரிசுகள் வாங்கினதெல்லாம் இமாம் ஷாஃபி ஸ்கூலினுடைய மேடைகளில் தான். சிறு பிள்ளையாக இருப்போம், நம்மை விட பெரிதாக பானைகள் கொடுக்கப்பட்டது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே நம்முடைய தீனுடைய கல்வியின் ஆரம்பமும் இந்த ஸ்கூலு தான். இதை நாம் மறக்க முடியாது. இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நம்முடைய சந்தர்ப்ப துஆக்கள் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஸ்கூலில் ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சாப்பிட்றது, தூங்குறது, பிரயாணம் செய்கிறது, எல்லா நிலைமையிலும் துஆக்களோடு நீங்கள் செல்வீர்களே ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக சொல்லி தரப்பட்ட துஆக்களும் கூட மஸ்னூன் துஆக்கள் இந்த ஸ்கூலில் மனப்பாடம் செய்ய வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, பெரும் பெரும் சாதனைகள். இன்று எத்தனையோ ஸ்கூல்களில் பெரும் முயற்சி செய்கிறார்கள், இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு பெரும் சிரமம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஊரிலே இந்த ஸ்கூலினுடைய வரக்கத்தினால் இலகுவான முறையில் இன்று எந்த நிலையில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இங்கு ஹாஃபில்களை உருவாக்கி இன்று பட்டம் கொடுக்கும் அளவு இருக்கு. ஸ்கூலில் படித்து கொண்டிருப்பார்கள், அவர் இங்கிருந்து வெளியாகும் போது குர்ஆனை முழுக்க முழுக்க மரணம் செய்த ஹாஃபில்களாகவும் வெளியாகுவார். இன்ஷா அல்லாஹ் அந்த கண்கொள்ளா காட்சியும் அல்லாஹ் இந்த இமாம் ஷாஃபி ஸ்கூலிலே இன்று அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இது இன்னொரு விஷயம், இந்த ஸ்கூலுக்கு வைக்கப்பட்ட பேரிலும் பரக்கத்திருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா யார் அவர்கள்? நேற்று பயானிலே கேட்டிருப்பீர்கள். எந்த ஊரிலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பிறந்தார்களோ அந்த பலஸ்தீனில், அந்த காசாவில் தான் இன்று யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு பச்சிலம் குழந்தைகள் உட்பட இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அங்கு உள்ள மிகுதமானவர்கள் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா 7 வயதில் முழு குர்ஆனை மரணம் செய்தவர்கள். 9 வயதில் புகாரிக்கு முன்பாகவே பிறந்தவர்கள் அவர்கள். புகாரி ஷரீஃப் வருவதற்கு முன்பாகவே முஅத்தா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹினுடைய முழு கிதாபை மரணம் செய்தவர்கள். 12வது வயதிலே மக்காவினுடைய முஃப்தியாக ஆனவர்கள். அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பெயர்கள் வைக்கப்பட்டதற்கான காரணம் அது போன்ற இமாம் ஷாஃபிகளை உருவாக்க வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நான் ஒரு வேண்டுகோளோடு இங்கு நான் இந்த சபையை, என்னுடைய பேச்சை நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். மாஷா அல்லாஹ், இந்த ஸ்கூலில் வருடம் அதிகமான மாணவர்களும் மாணவிகளும் வெளியாடுறாங்க. ஆனால் ஒரு கை சேதத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களிடம் ஒரு லட்சியம் இல்லாத நிலை இருக்கிறது, பிள்ளைகளிடமும் லட்சியம் இல்லை. ஏன் படிக்கிறோம் என்ற லட்சியம் இல்லாமல் படித்தால் நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியாது. ஒரு வேட்டைக்காரன் வில்லை எடுத்துக்கிட்டு மான வேட்டையாட போறான் என்று சொன்னால், ஒரு சிங்கம் மான்களுக்கு மத்தியில் மானை வேட்டையாட செல்கிறது என்று சொன்னால், அது ஒரு மானை குறிவைக்கும், அதை மட்டும்தான் அது போய் பிடிக்கும். அதற்கு அருகில் வேறு மான் வந்தால் கவனத்தை சிதறடிக்காது, அதை பிடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் தான் அந்த சிங்கம் வேட்டையாடும். அதே போன்றுதான் குறிவைத்து அம்பெய்பவர்களும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராணியை குறிவைத்து அதன் மீது கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அவர்கள் அந்த வேட்டையில் வெற்றி கொள்ள முடியும். எந்தவித நோக்கமும் வைக்காமல், குறி பார்க்காமல் அவர்கள் அடிப்பார்களேயானால் எதுவும் மிஞ்சாது. அதே போன்றுதான் அதிகமானவர்கள் படித்து வெளியேறுகிறார்கள். எந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், இன்று இமாம் ஷாஃபியில் அல்லாஹினுடைய கிருபையினால் மார்க்கத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு தனியாக, மாணவிகளுக்கு தனியாக ஷரியாத்தின் போதனைப்படி அவர்கள் கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஆனால் கற்றுக் கொடுப்பவர்களின் விஷயத்தில் பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. 10th மேலே உள்ள மாணவர்கள், அவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும் நிலைமை. காரணம், அங்கு ஆசிரியர்கள் இல்லை. நம்ம படித்து முடித்தவர்கள் எத்தனை பேர் ஆசிரியர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் நாட்டிற்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனின் சிறந்தவன் யாரு தெரியுமா? கைருன் நாசி அன்ஃபஉன் நாஸ். மக்களில் ஆக சிறந்தவன் எவர்களை கொண்டு மக்களுக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகுதோ அவன்தான் மக்களில் சிறந்தவன்.
தூபா லிமன் கான மிஃப்தாஹல் லில் கைர் வ மிக்லாக்கல் லிஷ்ஷர். யார் நலவான விஷயங்களுக்கு திறவுகோலாகவும் பாவமான விஷயத்திற்கு பூட்டாகவும் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக என்று நபியினுடைய துஆ வேண்டும் என்று சொன்னால், நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் தீனுக்கும் பயனுள்ளவர்களாக நாம் உருவாக வேண்டும். அந்த சிந்தனையோடு நீ இந்த துறையில் வர வேண்டும், இந்த நீயத்தோடு நீ படி என்பதாக பெற்றோர்கள் வழிகாட்ட வேண்டும். அல்லது யார் அந்த வழிமுறைகளை தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அதை நாம் உருவாக்க வேண்டும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவிகளும் சரி, ஏதோ காலத்தை கடத்த வேண்டும், இவர்கள் கரை சேருகின்றவரை நாம் படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும் படிக்க வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையின் பெற்றெடுக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய முதல் மதரசாவாக மாறணும். அவர்களுடைய மடிகள் குழந்தைகளை வளர்த்து அவர்கள் நல்லடியார்களை, நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடிய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்களாக, பள்ளிக்கூடங்களாக ஒவ்வொரு மாணவியும் உருவாக வேண்டும், ஒவ்வொரு வீடும் உருவாக வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள். அந்த ஒரு கனவோடு தான் இந்த ஸ்தாபனம் நடத்தப்படுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தோடு, குறிப்பாக ஒரு மசாலாவை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ஸ்கூலில் உலமாக்களை வச்சு மசூரா செய்யும் போதெல்லாம் சில பேர் கேட்டாங்க, நீங்கள் ஸ்கூல் நடத்த விரும்புகிறீங்களா மதரசா நடத்த விரும்புகிறீங்களா? இதெல்லாம் மார்க்கொண்டு பார்த்தாலும் ஸ்கூல் நடத்த முடியாது. நவுது பில்லா, இது கடுமையான வார்த்தை. மதரசா மட்டும்தான் மார்க்கப்படி நடக்க வேண்டும், ஸ்கூலில் மார்க்கம் கிடையாது, அங்கு நிலைநாட்ட முடியாது என்று சொன்னால் நாம் இன்னும் மார்க்கத்தை விளங்கவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படியெல்லாம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ரத் ஆலிம் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் காதர் ஆலிம் ஷா சொல்வார்கள், ஒவ்வொரு ஸ்கூலும் மதரசாவாக மாற வேண்டும். மதரசா என்று சொன்னால் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களிடம் அந்த போதனைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஒழுக்க சீலர்களை இந்த நாட்டிற்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு சொன்னார்கள். பேங்குகள் எல்லாம் தர்ம கிடங்குகளாக மாற வேண்டும். அந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய நிலை மாற வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருபாலாருக்கு தனித்தனியாக நடத்தப்படுகிறது பாடம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான். எப்படி ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாதோ, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வசனம், ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது. ஆகையினால் பெண்கள் பர்தாவின் மூலமாக தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது, பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அது குர்ஆன் ஓதக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, மக்காவை தொலை வைக்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஹதீஸில் நடத்தக்கூடிய ஆலிமாக இருந்தாலும் சரி, பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்ப்பது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமாரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு ஹபீபா அதே போன்று இன்னொரு மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணு தெரியாத சஹாபி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிடத்தில் சொன்னார்கள், தயவு செய்து உள்ளே போங்க, என்னுடைய நண்பர் வருகிறார் என்று. அந்த நேரத்தில் ரெண்டு உம்மஹாத்துல் மூமினூன்னு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவருக்கு தான் கண்ணு தெரியாதே, நாங்கள் பார்க்கறதுனால என்ன ஆக போகுது? நபிசாச திருப்பி கேட்டாங்க, அஃபாமியாவா நீ அந்துமா, நீங்கள் இருவரும் கண்ணு தெரியாதவர்களா? நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? எந்த நிலைமை ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது என்று இருக்கிறதோ அதே போன்றுதான் பெண்கள் ஆண்களை பார்ப்பதாலும் குழப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆனில் தெள்ளத் தெளிவாக ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் சொல்லுகிறான். குல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், லில் முஃமினீன், ஈமான் கொண்ட என்னை விசுவாசம் கொண்ட அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்கள் பார்வையை பேணிக் கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பெண்களுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை விசுவாசம் கொண்ட மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வையை அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் ஹராமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும் கண்ணை பேணி, யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வைத்தான் விபச்சாரத்தின் முதல் படி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். பார்வையும் பாவம் செய்கிறது, நாவும் பாவம் செய்கிறது, கையும் பாவம் செய்கிறது, காலும் பாவம் செய்கிறது. விபச்சாரத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவம் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நாம் இதை நாம் ஹலாலாக ஆக்கிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இன்று நான் இந்த விஷயத்தை தங்களுக்கு முன்னால் எத்தி வைத்து விடுகின்றேன். ஏன்னா நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாது, ஊரில் வந்து பயான் செஞ்சா பர்தா போட்டு பயான் செய்றீங்க, இங்க ஸ்டேஜில் உட்கார்ந்து எங்களை பார்த்தாலும் பேசுறீங்க, இனிமே இதெல்லாம் ஹலால் என்று யாரும் எடுத்துவிட வேண்டாம். ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இங்கு இப்படி செய்து விட்டார்கள், இதை நான் ஆமோதிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இதை ஒரு பாடமாக எடுத்து அந்த அசலான அல்லாஹ்வுடைய ஹுக்குமுக்கு நாம் மாறு செய்து விடாமல், இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை காணுவதில் தப்பில்லை, பிள்ளைகள் விளையாடுவதை பார்ப்பது தப்பு கிடையாது. ஆனால் பெரியவர்கள் ஆண்கள் என்று வருகின்ற சமயத்தில் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். குரல்களை கேட்பதோ பயான்களை கேட்பதோ தவறு
தவறில்லை. ஆனால் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பது அல்ல இரண்டாவதாக ஏறிட்டு பார்ப்பது அது ஷைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்புகளில் நின்றும் ஒரு அம்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னதின் காரணமாக நாம் பார்வைகளை பேணிக்கொள்வோம். அல்லாஹ்வினுடைய அனைத்து சட்டங்களையும் பார்வையிலும் பேச்சிலும் மூச்சிலும் அனைத்து நடையிலும் பின்பற்றி ஆகிராவிலே உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.